சாப்பிடுவேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இல்ல, நான் வேறு பதில் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? யாரு எப்போ எது கேட்டாலும் எப்படி இருக்கீங்க கேட்டா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இருக்கீங்களோ இல்லையோ சொல்லுங்க, தானா சந்தோஷம் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்படிதான் ஒரு பையன், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். எப்பவுமே துருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப சுட்டியா, எல்லாரும் கலாய்ச்சிட்டு பயங்கர சந்தோஷமா இருப்பான். ஒழுங்கா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டானா, ஏன் அம்மா காந்தி தாத்தா தலையில முடியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றது தெரியல, ஏதோ ஒரு நினைப்புல அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க முந்தையே நிறைய பேசி பேசி முடியெல்லாம் கொட்டி போச்சுப்பா அப்படின்னாங்க. அதுக்கு அவன் ஓஹோ என்ன ஓஹோ அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னானா, இப்பதான் தெரியுது உன் தலையில ஏன் இவ்வளவு முடி இருக்கு அப்படின்னு சொன்னானா. அப்புறம் அவங்க அப்பாவை கலாய்க்கலான்னு போயிருக்கான். அவங்க ஏன்பா உன் தலையில பாதி முடி வெள்ளையா இருக்கு, பாதி முடி கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்க அப்பா வந்து, நீ ஒவ்வொரு தடவும் மார்க்ஸ் கம்மியா வாங்கிட்டு ஃபெயில் ஆகி வரும்போது எனக்கு 4 முடி நெரிச்சு போயிடுதுடா அப்படின்னு சொன்னாராம். ஓஹோ அப்படிங்காரா திருப்பி. அவங்க அப்பா என்னடா ஓஹோ அப்படிங்காரா. இப்பதான் தெரியுது ஏன் தாத்தாவோட முடி அத்தனை வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. ஸோ அடுத்தது தாத்தாவை கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு போறானா. தாத்தா பால்கனியில் உட்காந்துருந்தாரு. டேடே இங்க வராத, நீ ஸ்கூல் போகல, உன் டீச்சர் அங்க வராங்க, நீங்க வராத அப்படின்னு சொன்னாராம். ஒழிச்சுக்கோ அப்படின்னாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, தாத்தா நீ போய் முதல்ல ஒழிச்சுக்கோ, நீ செத்துட்டே இருந்தா நான் லீவ் போட்டிருக்கேன், அதனால நீ போய் ஒழிச்சுக்கோ தாத்தா அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவன் ரொம்ப சுட்டியா, அது மாதிரி நாமளும் இருந்திருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம், சுறுசுறுப்பா இருந்திருப்போம். அப்புறம் பெரிய கிளாஸ் போகும்போது டென்ஷன்ஸ், காலேஜ் கிடைக்கிற டென்ஷன்ஸ், வேலை கிடைக்கிற டென்ஷன்ஸ், வேலை கிடைச்சாலும் ப்ரொமோஷன் டென்ஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் டென்ஷன்ஸ், போனஸ் டென்ஷன்ஸ், அப்படியே வாழ்க்கை டென்ஷனா ஓடி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி டென்ஷனா ஓடி போய் ஒரு ஆளு தலையில இருக்க முடி அத்தனையும் கொட்டி போய் 87 முடியோட தான் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, ஸோ இனிமேல் அது நாம வந்து கவலைப்படாம முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு எதேஷா அவர் பக்கத்து கடையில இருக்க சலூனுக்கு போனாராம். சலூன்ல இருந்த பார்பர் இவரை பார்த்து ஆடியே போயிட்டார். தலையில 7 முடிதான் இருக்கு, இவர் எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு கடுப்பாயிட்டார். கேட்டாரா, என்ன சார் வேணும் உங்களுக்கு, தலையில இருக்க முடிய வெட்டணுமா இல்ல ஏறணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உங்ககிட்ட கலர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். கலர்ஸா, என்ன கலர் சார் உங்களுக்கு வேணும்னு. எனக்கு 7 கலர் வேணும், 7 முடியில 7 கலர் அடி அப்படின்னாராம். அதை கேட்ட உடனே பேக்ரவுண்ட் சிரிச்சுட்டானா, பக்கத்துல இருக்க அத்தனை பேரும் சிரிச்சாங்க. சோ அவரோட பதில் எப்படி இருக்கு பாருங்க, தானும் சந்தோஷமா இருக்காரு, மற்றவங்களும் சந்தோஷமா இருந்தாரு, தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை சந்தோஷமா முடிவு பண்ணிட்டாரு. சோ வாழ்க்கையை இப்படிதான் நாம வந்து வண்ணமயமா மாத்திக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும், பக்கத்துல இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க வந்து கத்துக்கணும். சோ நாமெல்லாம் இங்க எதுக்கு கூடி இருக்கோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் சிந்திக்கிறதுக்காகவும் தான் இங்க கூடி இருக்கோம். ஸோ நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் சிந்திக்கிறதுக்காகவும் நிறைய நிகழ்ச்சிகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா குழந்தைகள் பங்கேற்கிற விதவிதமான சினிமாட்டிக் டான்சஸ், பரதநாட்டியம், பாட்டு, அப்புறம் அதை விட முக்கியமா உங்களுக்காக நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய செய்திகள், நிறைய மெசேஜஸோட பட்டிமன்றம், அப்புறம் வேற என்ன இருக்கு, பெரியவங்க நீங்களா சும்மா இருக்க முடியாது இல்ல, உங்களை எல்லாரும் இழுத்து ஒரு கேம்ஸ் பண்ண போறாங்க. சோ அப்படி இது நிறைய நிகழ்ச்சிகளோட இந்த இடமே வந்து சூப்பரா கலக்கட்ட போகுது. அது மட்டும் இல்லாம அறுசுவை உணவும் இருக்கு. சோ சந்தோஷமா பாருங்க, கேளுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன்.